வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன போடுறோன்னு பாருங்கள். ஒரு கப்பு பச்சரிசி மாவை நல்லா சலித்து எடுத்துக்குவோம். சலிச்சிட்டு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுருவோம். சட்டி அடுப்பில் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு அதுலேயும் ஒரு ஸ்பூன் டால்டா போட்டுக்குவோம். டால்டா கரைஞ்ச உடனே கொஞ்சோண்டு அதிலே உப்பு போட்டுக்கிட்டு அதுலேயும் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். 200 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் கடல மாவு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி வச்சுருவோம். தண்ணி ஆறினோன்னே இந்த மாவெல்லாம் போட்டு அதில் கிண்டிக்க வேண்டியதுதான். அப்படியேவும் நல்லா கிண்டி விடுவோம். கடல மாவையும் போட்டுக்க வேண்டியதுதான். போட்டு ரெண்டையும் அப்படியே கிண்டிக்குவோம். மாவு நல்லா ஆறினோன்னே இப்படி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குவோம். நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா ஆறினோன்னே இது மாதிரி நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. அதனால் நல்லா மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. சுட்டோன்னா இதை புளிஞ்சு விடுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாம் வச்சுக்குவோம். 2 முறுக்காவும் புளிஞ்சு போடுவோம். எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால 2 தான் நான் போட்டு எடுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம புளிஞ்சு வச்ச முறுக்கை அதில் போட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிஞ்சு வச்சுருக்கேன்னு. அதை போடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள், ஜீரகம், பெருங்காயம்லாம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடல மாவும் அரிசி மாவும், இது உளுந்து கிடையாது. இதில் கடல மாவும் அரிசி மாவும் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கு வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லாதப்ப விசுக்குன்னு கடல மாவும் அரிசி மாவும் போட்டு ஈஸியாக செய்கிறது தான். இதை செஞ்சு இது எடுத்தெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா நமத்து போன மாதிரி ஆகிடும். செஞ்சு 2 நாளில் அப்படி சாப்பிட்றணும். இல்லைனாக்கா நமத்து போயிடும். அதனால் இதை உடனேவும் செஞ்சு சாப்பிட்ருங்க. ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு ரெடி. பாருங்கள் இந்த முறுக்கு நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக எப்படி வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுன்னு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கம்மா.